இருக்கிறோம்? பிசாசு வெளிப்படுத்தல் 17:3 உலகம் போயிருச்சு, லாஸ்ட் கிங்ஸ் போயிட்டாங்க. நாம எங்க இருக்கிறோம்? இப்ப நாம இன்னும் 3ஆம் அதிகாரத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம். வெளிப்படுத்தல எந்த இடத்துல இருக்கிறோம்? இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவனோடு கூட போஜன பந்தி இருப்பேன். இன்னும் நாம உட்கார்ந்து சாப்பாட்டிலே தான் இருக்கிறோம். ஆண்டவர் வருவாரா? ஆசீர்வதிப்பாரா? பலிக்கு பெருகுவோமா? இன்னும் எப்ப கிடைக்கும்? ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? உங்களையும் என்னையும் பிசாசு அழகா என்ன பண்ணிட்டான்? ஆசீர்வாதத்துக்கு நேரா திருப்பிட்டான். அவன் 17ஆம் அதிகாரத்துக்கு ரெடி பண்ணிட்டான். உங்களை 3ஆம் அதிகாரம் விட்டு தாண்ட விடாம பத்திரமா பாத்துக்கிறான். உங்களுக்கு ஏத்த மாதிரியே சில ஊழியங்களும் கடைசி காலத்துல வந்துருச்சு. உங்களை நல்ல கூலா வச்சுக்கிறாங்க. எப்படி? உங்களை லைட்டா வச்சுக்கிறாங்க. ஒருத்தர் நீங்க சொன்னாரு, நான் ஒரு இடத்துக்கு போயிருந்த போது பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது அந்த பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறீங்க, கொஞ்சம் லைட்டா பேசுங்க. நான் சொன்னேன், நம்ம 2 பேரும் டீ கடை வைப்போம், ஊழியத்தை விட்டுருவோம். ஏன் அப்படி சொல்றீங்கன்னாரு, டீ கடையில தான் லைட் ஸ்ட்ராங்கா இருக்கு, சபையில எது லைட் ஸ்ட்ராங்? சபையில ஒரே சத்தியம் தான், அது டபுள் ஸ்ட்ராங். அங்க லைட்டுக்கு வேலையே இல்ல. இனி கடைசி காலத்துல ஊழியக்காரன் வந்து உங்களை ஜாலியா வச்சுக்க நினைக்கிறான். என்டர்டைன்மெண்ட். The church is not the place of entertainment. Church is the place of transformation. இது உன்னை உருவாக்குற இடம். என்ன இதுக்கு காரணம் யாருன்னா நீங்க தான். நீங்களும் அந்த மாதிரி கூட்டத்துக்கு தான் போறீங்க. அந்த மாதிரி கூட்டத்துக்கு அலை கடல்னு திரண்டு வாரி எல்லாம் அப்படிதான். ஒருத்தன் ஆடுறான், ஒருத்தன் வர்றான், ஆடுறவன் வரான்ட்டான கூட்டத்தோட போய் கும்பலா உட்கார்ந்து நீங்களும் ஆடுறீங்க. முதல்ல தெரியணும், சத்தியம் பேசாத இடத்துக்கு போக கூடாதுங்கிறத அறிவு உங்களுக்கு வரணும். அந்த இடத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க? கூப்பிட்டாங்க, நம்மளும் போய் உட்கார்ந்து பார்ப்போம். அப்புறம் பார்த்துட்டு நீங்களே வந்து குறை, என்ன குறை? அவங்க என்ன இப்படி எல்லாம் ஆடுறாங்க, அப்ப நாளைக்கு போக மாட்டீங்களா? இல்ல நாளைக்கு போகாட்டி பாஸ்டர் கோச்சுப்பாரு. அப்ப உருப்படாம போறது யாருன்னா நீங்க தான். நீங்க மாத்திரம் இல்ல, நீங்க ஒரு கூட்டத்தை உருப்படாம ஆக்கிட்டு இருக்கீங்க. சத்தியம் பேசாத கூட்டத்துக்கு நீங்க போகாம நிறுத்தி சேரு காலியா இருந்தா அடுத்த வாட்டி அவன் வரும்போது கண்டிப்பா சத்தியம் பேசுவான். ஏன்னா சத்தியம் பேசாட்டி போக ஜனங்க வரமாட்டாங்க. மஸ்ட் ஆகிரணும். பைபிளை எடுத்து பாருங்க, இன்னைக்கு வரக்கூடிய ஊழியக்காரங்கள 90% எவன் கையிலும் பைபிளே கிடையாது. காரணம், நீங்களும் பைபிள் எடுத்து வர மாட்டீங்க, உங்களுக்கு வரவனும் பைபிள் எடுத்து வர மாட்டேங்கிறான். அதான் காரணம். இவ்வளவு எவிடன்ஸ் பாக்குறது உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. இது இன்னைக்கு இந்த எவிடன்ஸ் இருக்கு, இதை விட நாளைக்கு அப்டேஷன் ஒன்று வரும். ஆனா அப்டேஷனே ஆகாம உங்களை கொண்டு போறது ஒண்ணு பைபிள் வசனம் மட்டுமே. நீங்க இப்ப அதை விட்டுறீங்க. சபையை எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ரெக்ரியேஷன் பிளேஸ், என்டர்டைன்மெண்ட் பிளேஸ், நல்ல ஜாலியா இருக்கணும், வந்துட்டு போகணும், சந்தோஷமா வந்துட்டு சந்தோஷமா போகணும். அதுக்கு சர்ச்சு லைக் இல்ல, சினிமா தியேட்டர் தான் லைக், இல்லனா ஷாப்பிங் மால் தான் கரெக்ட். ஜாலியா வந்துட்டு ஜாலியா போறதுக்கு இது ஜாலியா போற இடம் இல்ல. நீங்க வந்தீங்கன்னா உங்கள் பாவத்தை உணர்த்தி குத்தி உன் இருதயத்தை குத்துண்டவதாய் மாத்துவதற்கு தான் திருச்சபை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இருதயத்துல குத்தப்பட்டவனா மாறணும், அதுக்கு தான் சபை.